அழகான ஒரு கிராமத்தில் பொன்னி வள்ளிங்கிற நெருங்கிய தோழிகள் இருந்து வராங்க. அன்றொரு நாள் சாயங்காலம் தோட்டத்து வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, வாப்புள்ள வீட்டுக்கு போகலாம், மழை வேற வர்ற மாதிரி இருக்கு, நெற்கதிர்களை மூட்டை கட்டுற வேலையெல்லாம் மற்ற ஆளுங்க பார்த்துக்குவாங்க, நம்ம போய் மழை வர்றதுக்கு முன்னாடி சொல்லி விறகுகள் மழையில் நினைகிறதுக்கு முன்னாடி அடுப்பு மூட்டி சோறாக்கி தோட்டத்தில் வேலை செய்கிற ஆம்பளை ஆளுகளுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம், வெரசா வாப்புள்ளன்னு சொன்னா பொன்னி. வீட்டை பார்க்க நடைய கட்டுனாங்க ரெண்டு பேரும். எப்படியோ நெல் மூட்டைகள் எல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வர்றதுக்கு எப்படியோ ராப்பொழுது ஆகிரும். அதனால தேவையான உணவுகளை சமைச்சு எடுத்துட்டு தோட்டத்துக்கே கொண்டு போய் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணாங்க பொன்னியும் வள்ளியும். பேசிக்கிட்டபடியே பொன்னியும் வள்ளியும் உணவு சமைச்சு கூடையில் எடுத்து வச்சு வேக வேகமாக புறப்பட்டாங்க. ஆனாலும் வருண பகவானின் மேகங்களின் இருளும் இரவின் ஆரம்பமும் இருட்டை உருவாக்க சற்றும் அதை பொருட்படுத்தாம கூடைகளை சுமந்தபடி போனாங்க. அப்போ பொன்னி சொல்றா, ஏன் புள்ள, ஊருக்குள்ள ஏதோ காத்து கருப்பு நடமாடுதுன்னு அன்னைக்கு சாமியாரு அருள்வாக்கு சொன்னாரு, அதுல இருந்து இருட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் பிள்ளை இருக்குன்னு சொல்றா. அதுக்கு வள்ளி, இதையெல்லாமா நம்புற, எனக்கு இதுலெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றா. போற வழியில ஏற்கனவே இருக்கிற இருட்டை காட்டிலும் அடர்ந்த இருள் மேகமும் வழக்கத்துக்கு மாறான படபடவென வீசுகிற காற்றும் அவளோட மனசை நெருடலாக்குச்சு. வேகமா வீசுற காத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம ரெண்டு பேரும் வாய்க்கால் வரப்பு மேல நின்றுட்டு தடுமாறுறாங்க. அப்போ வள்ளி சொல்றா, வா அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லவும் பொன்னி சொல்றா, வா போலாம்னு. ஆக ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற ஆலமரத்தை நோக்கி ஓடுறாங்க. மரத்துக்கிட்ட நெருங்கின பொன்னி திரும்பி பார்த்தா அங்க வள்ளிய காணோம். இருண்ட பொழுதுல சரியா வள்ளி நிக்கிற இடம் கூட தெரியல. வள்ளி, நீ எங்க இருக்க? நீ சத்தம் கொடுத்தாதான் நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொன்னா பொன்னி. ஆனா சத்தமே வரல. வானில் மின்னிய மின்னல் வெளிச்சத்தில் புதைக்குழியில் விழுந்திருந்த வள்ளியின் கைகள் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு. வள்ளி வள்ளி அப்படின்னு சத்தமா கத்திட்டு வள்ளியை காப்பாற்ற முயற்சி பண்ணா பொன்னி. ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வள்ளியை காப்பாற்ற முடியல. கதறி அழுதா பொன்னி. திடுக்கிட்ட குரலோடு அழுதபடியே சத்தமிட்டு எந்திரிச்சா பொன்னி. படபடவென அவளோட இதயம் துடிக்க, நல்ல வேலை இதெல்லாம் கனவுதான்னு நினச்சிட்டு அவள் தோழி வள்ளியை பார்க்க போனா. அந்த குக்கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு காலையில் முதல் வேலையினாலே கால்நடைகளின் சாணிகளை அள்ளி உரமிடுவதற்கு போடுறது தான். அது மாதிரி தான் வள்ளியை பார்த்த பொன்னி அவளை ஆற தழுவி கொண்டாலே தவிர கெட்ட கனவை பற்றி ஏதும் பேசிக்கல. கூடைகளை எடுத்துக்கிட்டு சாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பொன்னி மனசுக்குள்ள கெட்ட கனவை பற்றிய எண்ணம்